வணக்கம் குட்டீஸ். இது உங்கள் பஸ்டர் கிட்ஸ் டிவி. இங்கே நீங்களும் லூலு முயலும் பாதுகாப்பாக சாலை கடக்க கற்றுக்கொள்வோம். அடடே, வேகமாக போன கார். பயமா? கவலையில்லை, ஆபீசர் ஆந்தை இருக்கார். பிள்ளைகள் பாதுகாப்பாக நடக்க கற்றுக்கொள்வதற்கான ஒரு கியூட் கதையோட பயணிக்க தயாரா? அப்படின்னா வீடியோவை பாருங்க, பாடங்கள் கற்றுக்கோங்க. ஒரு காலத்தில் லூலு என்ற ஒரு செல்லமான முயல்குட்டி இருந்தது. அவள் சன்னி மிடோ என்ற பசுமையான மேய்ச்சல் இடத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். ஒரு நாள் காலை லூலுவிற்கு ஒரு அழைப்பு வந்தது. அது அவள் தோழி மேக்ஸ் அணிலின் பிறந்த நாள் விழா. லூலு மிகவும் சந்தோஷப்பட்டாள். நான் அந்த விருந்துக்கு போக வேண்டும் என்று அவள் குதூகலமாகச் சொன்னாள். மேக்ஸ் வீட்டுக்கு போக ஒரு பெரிய சாலையை கடக்க வேண்டி வந்தது. லூலு சாலையின் அருகே நின்றாள். அங்கே வண்டிகள் வேகமாக சென்று கொண்டிருந்தன. அவளுக்கு பயமாக இருந்தது. இப்போ என்ன பண்ணலாம்னு தெரியலை என்று அவள் முகம் சுருங்கியது. ஒரு புத்திசாலியான ஆபீசர் ஆந்தை வந்தார். அவர் ஒரு போலீஸ்காரர் போல கவன் அணிந்திருந்தார். அவர் நன்றாக சிரித்து, லூலு, சாலையை பாதுகாப்பாக கடக்க நான் உனக்கு உதவுகிறேன் என்றார். ஆபீசர் ஆந்தை 4 முக்கிய குறிப்புகள். 1. நிற்கவும். சாலையின் விளிம்பில் முதலில் நிற்க வேண்டும். 2. பார்த்து கேளுங்கள். இடதுபக்கம் பாருங்கள், வலதுபக்கம் பாருங்கள், மீண்டும் இடதுபக்கம் பாருங்கள். வண்டி வரும் ஓசை கேளுங்கள். 3. நடைபாதையை மட்டும் பயன்படுத்துங்கள். நாம் சாலையை கடக்கும் இடம் நடைபாதை இருக்கிற இடமாக இருக்க வேண்டும். 4. ஓடக்கூடாது, மெதுவாக நடக்கவும். சாலை கடக்கும் போது ஓடாமல் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் நடக்க வேண்டும். லூலு இந்த 4 கட்டளைகளையும் நினைவில் வைத்துக் கொண்டு ஆபீசர் ஆந்தையுடன் நடைபாதையில் மெதுவாக நடந்து சாலையை கடக்கிறாள். அவள் அந்த பக்கமாக சென்றதும் மேக்ஸ் அணிலும் பிறந்த நாள் கூட்டமும் இருந்தது. ஆபீசர் ஆந்தை லூலுவுக்கு பாதுகாப்பாக சாலையை கடந்த நல்ல முயல்குட்டி என்று நட்சத்திர ஸ்டிக்கர் ஒன்றை கொடுத்தார். லூலு பெருமையாக சிரித்தாள். அந்த நாளிலிருந்து லூலு எப்போதும் சாலை கடக்கும் முன் நிற்கிறாள். பார்க்கிறாள், கேட்கிறாள். நடைபாதை மட்டுமே பயன்படுத்துகிறாள். மெதுவாக நடக்கிறாள். அவள் ஒரு பாதுகாப்பு சாம்பியன். இந்தக் கதையின் மூலம் குழந்தைகள் பெறும் முக்கியமான பயன்கள். சாலையை கடக்கும்போது நிதானமாகவும் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். பெரியவர்களை நம்புங்கள், அவர்கள் பாதுகாப்பாக இருக்க உதவுவார்கள். 4 வழிமுறைகள் நினைவில் வையுங்கள். நிற்கவும், பாருங்கள், கேளுங்கள், நடக்கவும்.